உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாமலேயே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் பங்கு பெற்று இருக்கக்கூடிய குவைத் மற்றும் பஹ்ரைனி அடிமைகளும் அடுத்த கட்ட ஆட்டத்தினை ஆரம்பிக்கப் போகும் ஈரானிய தரப்பினரும் ஈரானின் ஜனாதிபதி மசூத் பதஷ்கியான் பதவி விலகப் போகின்றாரா? மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றனவா? ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய சவுதி அரேபியாவின் வான்பரப்பும் இறுதிச் சடங்கினுடைய இறுதி நிகழ்வுகளிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களும் ஈரானினுடைய உச்ச பதிலடிகளும் காசாவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய படுகொலை தாக்குதல்களும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய பாராளுமன்ற தேர்தலும் லெபனானிய கள நிலவரங்களும் துருக்கி ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை விற்பனை செய்துவிட்டதா? சிரியா வழியாக எண்ணெய் வர்த்தகத்தை ஆரம்பிக்கப் போகின்றார்களா? துருக்கியிலே நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் போது தம்பி ஜூலானி அப்பா டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த கலந்துரையாடலின் போது நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே இஸ்ரேலிய இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறும் என்றும் ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கும் சிரியா எங்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தும் என்றும் இதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் அப்பா டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதன்போது நெட்டன்யாகுவின் தம்பி ஜூலானி தன்னுடைய தலையை அசைத்தவாறே சமிஞ்ஞைகளையும் வெளிப்படுத்தி இருந்தார். குறித்த கலந்துரையாடல் நடைபெறுவதற்கு முன்பே டொனால்ட் ட்ரம்ப் தம்பி ஜூலானியோடு லெபனான் தொடர்பாகவும் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவது தொடர்பாகவுமே பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றார் என்பதனை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த பேச்சுவார்த்தையின் போது நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே இவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் நிராயுத பாணியாக்கப்பட்டதற்கு பின்பு சிரியா லெபனானிய களத்தில் தலையிடும் என்பதனையும் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்காக லெபனானிய களத்திற்குள்ளே சிரியாவின் தக்ஃபீரி படைக்குழுக்களை களமிறக்கி ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஏற்படுத்தி ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிடுகின்றார் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு தம்பி ஜூலானியுடனான கலந்துரையாடலின் போது துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதானோடும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக தம்பி ஜூலானியை களமிறக்குவதற்கு துருக்கியினுடைய துரோகி அர்துகான் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும். அப்போது தான் தம்பி ஜூலானியினால் முழுமையாக களமிறங்க முடியும். இதற்கமைவாகவே குறித்த விடயம் தொடர்பாக துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதானோடும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தனிப்பட்ட முறையில் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாங்கள் லெபனானிய களத்திலே களமிறங்க விரும்பவில்லை, ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்க விரும்பவில்லை. பேச்சுவார்த்தை மூலமாகவே ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்க முடியும் என்று கருத்துக்களை தம்பி ஜூலானி தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தாலும் அப்பா டொனால்ட் ட்ரம்பினுடைய நிபந்தனைகளை தம்பி ஜூலானியினால் ஒரு பொழுதும் தட்ட முடியாது. சிரியாவுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை அமெரிக்கா படிப்படியாக நீக்கி வருகின்றது. மேலும் நேட்டோ உச்சி மாநாட்டில் தம்பி ஜூலானியோடு டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதற்கு பின்பு சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் இருந்தும் சிரியாவினுடைய பெயரை நீக்கப் போவதாக அறிவித்துள்ளார். மேலும் இவற்றை டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றும் சும்மா செய்ய போவதில்லை. இதற்கான நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் தம்பி ஜூலானி முழுமையாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாகவே சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் இருந்து சிரியாவினுடைய பெயரை நீக்குவதற்கான வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்துள்ளார். அத்தோடு சர்வதேச பயங்கரவாத பட்டியலிலிருந்து சிரியாவினுடைய பெயரை நீக்கப் போவது என்பது வேடிக்கையான விடயமாகும். தம்பி ஜூலானின் எஸ்டிசி தக்ஃபீரி பயங்கரவாத குழுவிலேயே 28க்கும் அதிகமான சிரிய பயங்கரவாத குழுக்கள் காணப்படுகின்றன. மேலும் சுஃபியானினுடைய தலைமையில் ISIS பயங்கரவாத குழுக்களும் சிரியாவுக்குள்ளே முழுமையாக வீரியமாக செயற்பட்டு வருகின்றன. இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தக்ஃபீரி பயங்கரவாதிகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளமாக சிரியா மாறியுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தக்ஃபீரி பயங்கரவாதத்தின் தளமாகவே சிரியா மாறியுள்ளது. சிரியாவின் தளத்திலிருந்தே இந்த தக்ஃபீரி பயங்கரவாதம் தற்போது ஏனைய நாடுகளுக்கும் விரிவாக்கப்பட்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் இருந்து சிரியாவை முழுமையாக நீக்குவதாக அறிவிக்கப் போகின்றார். இதிலிருந்து இந்த தக்ஃபீரி பயங்கரவாதிகளுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அத்தோடு நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு மாற்றீடாக சிரியாவின் தளத்தை பயன்படுத்துவதற்கான முன்மொழிவுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்படுவதும் ஈரானிய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருப்பதும் ஈரான் சுங்க கட்டணங்களை விதிப்பதும் நேரடியாக ஐரோப்பாவின் பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்துகின்றன. இதனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு மாற்றீடாக எண்ணெய்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் இதனை அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் நேட்டோ உச்சி மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன.
உள்ளன. இப்படியான நிலைமையிலேயே துருக்கியும் கத்தாரும் சிரியாவின் தளத்தை பயன்படுத்தி ஐரோப்பாவுக்குள்ளே எண்ணெய் விநியோகத்தையும் எரிவாயு விநியோகத்தையும் மேற்கொள்வதற்கான புதிய முன்மொழிவுகளையும் முன்வைத்துள்ளார்கள். அதாவது கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து எண்ணெய் குழாய்களை சிரியா வழியாக ஐரோப்பாவை நோக்கி நகர்த்துவதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த முன்மொழிவுகளை பிரான்ஸ் ஆராய்ந்து பார்க்க போவதாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு மாற்றீடாக சிரியாவின் களத்தின் வழியாக எண்ணெய் குழாய்களை உருவாக்குவதற்கு திட்டமிடப் போவதாகவும் பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அத்தோடு சிரியா வழியாக எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாய்களை கொண்டு செல்லக்கூடிய வேலை திட்டங்கள் தொடர்பாக 1.5 வருடங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். சிரியாவுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பின்னால் கத்தார் எவ்வாறு செயற்படுகின்றது, சிரியாவின் களத்தை கத்தார் எவ்வாறு பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது, சிரியா வழியாக எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாய்களை அமைத்து எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு கத்தார் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாக சிரியாவின் களத்தில் இருக்கக்கூடிய பல தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களுக்கு கத்தார் எவ்வாறு பண உதவிகளை வழங்கியது என்பது தொடர்பாக 1.5 வருடங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். தம்பி ஜூலானி சிரியாவிலே ஆட்சியை கைப்பற்றி 1-2 வாரங்களிலேயே இவற்றை குறிப்பிட்டிருந்தேன். தற்போது நேட்டோ உச்சி மாநாட்டில் கத்தாரும் துருக்கியும் இந்த முன்மொழிவை தான் முன்வைத்துள்ளார்கள். இதிலிருந்து சிரியாவினுடைய களத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக கத்தாரி அடிமைகள் எவ்வளவு வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள், எவ்வளவு முதலீடுகளை பயங்கரவாத தக்ஃபீரி குழுக்களுக்கு வழங்கியுள்ளார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக உறுதி செய்து கொள்ள முடியும். அத்தோடு இவை தொடர்பாக இன்னும் பல முக்கியமான தகவல்களும் ரகசியங்களும் இருக்கின்றன. அதாவது சிரியாவின் களத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுக்கு கூட கத்தாரினுடைய களத்திலிருந்து முதலீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பான உண்மைகளை ஒரு பொழுதும் அல் ஜசீரா ஊடகம் அம்பலப்படுத்தாது. கத்தாருக்கு எதிரான செய்திகளை ஒரு பொழுதும் அவர்கள் வெளியிட மாட்டார்கள். மேலும் முடிந்தால் இவை தொடர்பான தனியான காணொளி ஒன்றை பதிவிடுவதற்கு முயற்சி செய்கின்றேன். இவை தொடர்பான உண்மையான தகவல்களை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த பயங்கரவாத தக்ஃபீரி குழுக்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிதி மூலங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நேட்டோ உச்சி மாநாட்டின் போது துருக்கிக்கு F-35 போர் விமானங்களை வழங்குவதற்கான விருப்பத்தை டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படுத்தி இருந்தார். முன்னைய காணொளிகளிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த F-35 போர் விமானங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் துருக்கி அதனிடம் இருக்கக்கூடிய ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக நீக்கிவிட வேண்டும் என்றும் அவற்றை ரஷ்யாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் அமெரிக்காவினால் நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாக தற்போது துருக்கியிடம் இருக்கக்கூடிய S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது கத்தாருக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ரஷ்யாவின் அனுமதியை பெற்றுக் கொள்ளாமலேயே துரோகி எர்துகான் குறித்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை கத்தார் அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விற்பனை செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான தகவல்களை இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் உத்தியோகபூர்வமாக துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் பாதுகாப்பு அமைச்சகமும் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் துருக்கி S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை விற்பனை செய்தாலும் அமெரிக்காவின் செனட் சபையிலே முழுமையான அனுமதி வழங்கப்படாமல் துருக்கிக்கான F-35 போர் விமானங்கள் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் துரோகி எர்துகானுக்கு F-35 போர் விமானங்களை வழங்க மாட்டார். ஆனால் நான் போர் விமானங்களை தருகின்றேன் என்று ஆசை காட்டி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய நிபந்தனைகளையும் கோரிக்கைகளையும் முழுமையாக நிறைவேற்றிக் கொள்வார். லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கு தம்பி ஜூலானியை களமிறக்குவதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த F-35 போர் விமானங்களை துரோகி எர்துகானை வைத்து பயன்படுத்திக் கொள்வார் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். எனவே தற்போதைய காய் நகர்த்தல்கள் இதனை நோக்கித்தான் நகர்கின்றன. அடுத்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்பு பலஸ்தீனிய நிலத்திலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கான உத்தரவுகளை கைக்கூலி மஹமூத் அப்பாஸ் பிறப்பித்துள்ளார். இதற்கமைவாக வருகின்ற நவம்பர் மாதம் 28ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப் போவதாகவும் அடுத்த வருட ஆரம்பத்திலே புதிய அதிபருக்கான தேர்தல் நடைபெறப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டுகளுக்கு பின்பு பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் தேர்தல் எதுவும் நடைபெறவில்லை. எந்தவிதமான தேர்தலையும் நடத்தாமல் மஹமூத் அப்பாஸ் தொடர்ச்சியாக பதவியில் இருந்தார். இருப்பினும் அல்-அக்ஸா வெள்ளப்போருக்கு பின்பு பலஸ்தீனிய அதிகார சபைக்குள்ளே அழுத்தங்கள் அதிகரித்திருப்பதனால் இந்த தேர்தல்களை நடத்த வேண்டிய சூழ்நிலைகளுக்குள் துரோகி அப்பாஸ் தள்ளப்பட்டுள்ளார். இதற்கமைவாகவே தற்போது நவம்பர் மாதம் பாராளுமன்ற தேர்தலையும் அதற்கு பின்பு அதிபர் தேர்தலையும் நடத்துவதற்கான உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். அத்தோடு அடுத்த வருடம் ஆரம்பத்திலே நடைபெறப் போகும் அதிபர் தேர்தலில் சிறையில் இருக்கக்கூடிய மர்வான் பர்கோத்தி அவர்கள் களமிறங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிறையில் இருந்து கொண்டே அவர் போட்டியிடப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 4 சுரங்கப்பாதைகளை அளித்துள்ளது. கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் விளைவாகவே வடக்கு காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே 4 சுரங்கப்பாதைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இந்த 4 சுரங்கப்பாதைகளும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளமான சுரங்கப்பாதைகள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த சுரங்கப்பாதைகளை தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெடிகுண்டு வைத்து தகர்த்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த சுரங்கப்பாதைகளை வெடிகுண்டு வைத்து தகர்த்துவிட்டு அவற்றுக்குள் கான்கிரீட்டுகளையும் நிரப்புவதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டுள்ளது. அதே போன்று கடந்த 2 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதல்களை வீரியமாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக வடக்கு காசாவிலும் கான் யூனிஸிலும் 3 வாகனங்கள் இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கான் யூனிஸ் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருந்த படுகொலை தாக்குதல்களில் சலாதீன் படைப்பிரிவினுடைய தளபதியாக செய்யப்பட்ட தளபதி வயீத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அதே போன்று வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் ட்ரோன் தாக்குதல்களில் ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் ஹாசிம் காசிம் அவர்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த தாக்குதலிலே அவருடைய பாதுகாவலர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட அல்ஷிஃபா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு படுகொலை தாக்குதல்களில் அல் கஸாம் படைப்பிரிவினுடைய இன்னும் ஒரு கட்டளை தளபதி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக நபட்டியாவினுடைய அலியல் தாஹிர் பிரதேசத்திலேயே மோதல்கள் வீரியமாக நடைபெற்று வருகின்றன. அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் தெற்கு லெபனானினுடைய எல்லை பிரதேசமான பின்ஜபில் பிரதேசத்தின் எல்லை பகுதியிலேயே ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ரத்வான் படை வீரர் ஒருவர் நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த தாக்குதலின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் 3க்கும் அதிகமானோர் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு அவர் தப்பிச் செல்லும் சந்தர்ப்பத்தில் வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த வான்வழி தாக்குதலிலே அவர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து படுகாயமடைந்திருக்கக்கூடிய ரத்வான் படை போராளி ஒருவரை தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைது செய்துள்ளது. அதே நேரம் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் அலியல் தாஹிர் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் கவச படைப்பிரிவுகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 5க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 போர் வாகனங்கள் உட்பட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகளவானோர் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து லெபனானிய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ரோமிலே நடைபெறப் போகின்றன. லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான முதலாம் கட்ட பேச்சுவார்த்தைகளே ரோமில் நடைபெறப் போகின்றன. அதே போன்று வருகின்ற 21ஆம் திகதி லெபனானினுடைய அடிமை ஜனாதிபதி ஜோசப் அவுன் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க செல்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலேயே நெட்டன்யாகவும் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க செல்கின்றார். மேலும் ஜோசப் அவுனுக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் இதன் போது டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே இயல்பாக்கம் அறிவிக்கப்படும் என்றும் ஒப்பந்தமானது உத்தியோகபூர்வமாக கையொப்பமிடப்படும் என்றும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து கடந்த 3 நாட்களாக குர்திஸ்தான் பிரதேசத்திலும் அதனுடைய தலைநகரான எர்பில் பிரதேசத்திலும் உச்ச தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. நேற்றைய காணொலியில் குறித்த தாக்குதல்கள் தொடர்பாக பதிவிடுவதற்கு தவறிவிட்டு, அதாவது அடிமை அரபுகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்ட வேளையில் ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் குர்திஸ்தான் பிரிவினைவாத குழுவினுடைய 5க்கும் அதிகமான தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டன. 3 எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களினால் மாத்திரம் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் 50க்கும் அதிகமான குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுடைய பயங்கரவாதிகளுடைய தளபதிகள் தற்போது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். முன்பிருந்த நிலைப்பாடுகளில் இருந்து தற்போது நாங்கள் பாரிய அளவில் மாற்றம் அடைந்து விட்டோம். இதனால் ஈரான் எங்களோடு பேச்சுவார்த்தைகளையே மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய பிரதேசங்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சில குழுக்கள் தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்துவதற்காக முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். இதனால் இந்த நிலைமைகளை ஈரானியர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஈரானுக்கு இறுதிக்கட்ட எச்சரிக்கைகளை வெளியிடுகின்றோம் என குர்திஸ்தான் பிரிவினைவாத தளபதிகள் ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள்.
கொண்டிருந்தார்கள். அத்தோடு கடந்த 2 வாரங்களாக குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தினூடாக குர்திஸ்தான் பிரிவினைவாதிகள் நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக குறித்த பகுதியிலே IRGC இராணுவத்தின் தரைப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் ஈரானினுடைய மஷாத் பிரதேசத்திலே மறைந்த ஈரானிய உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கின் இறுதிக்கட்டம் நடைபெற்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில பயங்கரவாதிகள் ஈரானிய பசிச் படைப்பிரிவினுடைய ஆடைகளை பயன்படுத்தி ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த இறுதிச் சடங்கிலே பாதுகாப்புக்காக களமிறக்கப்பட்டிருந்த பசிச் போராளிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த பயங்கரவாத தாக்குதலிலே ஈரானினுடைய 3 பசிச் போராளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானிய பசிச் படைப்பிரிவினர் மேற்கொண்ட பதிலடி தாக்குதல்களில் குறித்த பயங்கரவாதிகளில் 6 பேர் அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மறைந்த ஈரானிய உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டுள்ளார். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக நீக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மீண்டும் ஈரானுக்கு எதிராக விதித்துள்ளது. மேலும் இதன் அடுத்த கட்டமாக ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் விதிக்கப் போகின்றது. இப்படியான நிலைமையிலேயே ஈரான் அதிகளவான எண்ணெய் விநியோகத்தை அதிரடியாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக ஈரான் நேற்றைக்கு முன்தினம் இரவு 10 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய்களை அவசரமாக வெளியேற்றியுள்ளது. நேற்றிரவு கிட்டத்தட்ட 15 மில்லியன் பீப்பாய்களுக்கும் அதிகளவான எண்ணெய்களை ஈரான் அவசரமாக வெளியேற்றியுள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை விதிக்கப்படுவதற்கு முன்பு சேமித்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய்களையும் ஈரான் அவசரமாக விற்பனை செய்து வருகின்றது. இதன் மூலமாக அமெரிக்க கடற்படை முற்றுகையையும் பலவீனப்படுத்த முடியும். இதற்கமைவாகவே தற்போது ஈரான் அவசரமாக எண்ணெய் ஏற்றுமதியை அவசரமாக முடித்து வருகின்றது. சில ஆய்வு நிறுவனங்களுடைய கருத்துக்களுக்கு அமைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் ஈரான் சீனாவுக்கு 25 மில்லியன் எண்ணெய் பீப்பாய்களை வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அனைத்து கப்பல்களும் ஈரானிய துறைமுகங்களிலிருந்து அவசரமாக வெளியேறி வருகின்றன. அத்தோடு கடந்த 48 மணி நேரமாக சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பில் அமெரிக்காவினுடைய அனைத்து மின்னணு போர் விமானங்களும் உளவு விமானங்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய நிலைமையில் ஈரானை முழுமையாக கண்காணிப்பதற்காக தற்போது சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பானது முழுமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் இதற்கமைவாக நள்ளிரவு வேளையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரானினுடைய 4 கடற்கரை பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தீவுகளை இலக்கு வைத்தும் இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் 2 இராணுவ தளங்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு நள்ளிரவு வேளையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் நாங்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் அல்ல என அமெரிக்க இராணுவம் அறிவித்துள்ளது. அதாவது குறித்த தாக்குதல்கள் குவைத் மற்றும் பஹ்ரைனில் இருந்தே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஈரானிய இராணுவத்தினர் கண்டறிந்துள்ளார்கள். குட்டி அடிமைகளான குவைற்றும் பஹ்ரைனும் ஒன்றிணைந்து இந்த தாக்குதல்களை ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டுள்ளன. மேலும் இவற்றை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை ஈரானிய இராணுவத்தினர் இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் வெளியிடுவதாகவும் இதைத் தொடர்ந்து இதற்கான உச்ச பதிலடிகளை ஆரம்பிக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது முழுமையாக முடங்கியுள்ளது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் 2 எண்ணெய் கப்பல்கள் மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடந்துள்ளன. அதுவும் ஈரானுக்கு சொந்தமான 2 எண்ணெய் கப்பல்கள் மாத்திரமே கடந்துள்ளன. மேலும் அனைத்து எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருந்து முழுமையாக பின்வாங்கிவிட்டன. கத்தாரும் LNG எரிவாயு விநியோகத்தை முழுமையாக நிறுத்திவிட்டது. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் ஏனைய குட்டி அடிமைகளும் தற்போது வர்த்தகத்தை முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். கடந்த ஒரு வாரமாக ஈரானிய பாதையை பயன்படுத்தி ஈரானுக்கு சுங்க கட்டணத்தை வழங்கிவிட்டு இந்த கப்பல் போக்குவரத்து நடைபெற்றிருந்தது. இருப்பினும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமையினால் அனைத்து கப்பல்களும் முழுமையாக பின்வாங்கிவிட்டன. இதனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாமலேயே முடங்கியுள்ளது. அத்தோடு இந்த நிலைமைகள் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களை உறுதிப்படுத்துகின்றன. இன்றிரவு அல்லது நாளை அதிகாலை வேளையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய IRGC இராணுவம் போர் சூழல் நிலைமைகளை அறிவித்துள்ளது. அதாவது போரின் போது மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களையும் ஈரானிய IRGC இராணுவம் ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக அதிகளவான படைப்பிரிவுகளை களத்திலே முழுமையாக விரிவாக்கியுள்ளது. அமெரிக்காவுக்கு எதிரான, அடிமை அரபுகளுக்கு எதிரான, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு IRGC இராணுவம் அவசரமாக அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. ஈரானிய உச்ச தலைவருடைய இறுதிச் சடங்கானது முடிவடைந்திருப்பதனால் அடுத்த கட்ட போருக்கான தயார்படுத்தல்களை ஈரானிய IRGC
IRGC ராணுவம் முழுமையாக களமிறக்கி வருகின்றது. பெரும்பாலும் இன்றிரவு ஈரான் அடுத்த கட்ட பதிலடிகளை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இப்படியான நிலைமையில் அவசரமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இந்த பதற்ற நிலைமைகளை தணிக்க முடியும் என மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கம் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவோடு நிரந்தர உடன்பாட்டை எட்ட முடியாவிட்டால், நிரந்தர போர் நிறுத்தத்தை ஈரானிய களத்தில் ஏற்படுத்த முடியாவிட்டால் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்வதாக ஈரானிய உச்ச தலைவருக்கு மசூத் பெதஷ்கியான் தற்போது வாக்குறுதிகளை வழங்கியிருப்பதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஆரம்பித்திருக்கக்கூடிய தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அமெரிக்கா போயிங் ஃப்ராக் தாக்குதல் திட்டங்களையே தற்போது களமிறக்கியுள்ளது. ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியான படிப்படியான தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் உள்கட்டமைப்புகளையும் முழுமையாக சிதைத்துவிட்டு ஒரு கட்டத்தில் ஈரானுக்கு எதிரான முழுநீள போரை உச்சக்கட்ட அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதே அமெரிக்காவினுடைய திட்டமாகும். இப்படியான நிலைமையில் ஈரான் உச்ச பதிலடி தாக்குதல்களை தற்போது ஆரம்பித்து விட வேண்டும். ஆனால் தற்போது மசூத் பெதஷ்கியான் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு உடன்பாட்டை எட்ட முடியும் என்றும், நிரந்தர போர் நிறுத்தத்தை எட்ட முடியாவிட்டால் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். உண்மையிலேயே மசூத் பெதஷ்கியானுடைய இந்த அறிவிப்புகள் அவருடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது. அவர் ஒரு பொழுதும் பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை. மசூத் பெதஷ்கியானுடைய இந்த வேலை திட்டங்கள் IRGC ராணுவத்தின் உச்ச பதிலடி தாக்குதல்களை நிறுத்துவதற்கான அழுத்தத்தையே வழங்கப் போகின்றது. இதனால் தற்போது ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாகவும், இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே திறக்கப்பட போகும் பாராளுமன்றத்தில் அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்காவின் நண்பர்களுக்கு எதிராகவும் உச்ச பழிவாங்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகளை முன்வைக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பாராளுமன்றத்திலே குறித்த முன்மொழிவு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் மசூத் பெதஷ்கியானினால் இதனையும் நிறுத்த முடியாது. ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்ததற்காக டொனால்ட் ட்ரம்பை பழிவாங்கும் நோக்கத்தோடு ஈரான் அடுத்த கட்ட உச்ச மோதல்களையும் ஆரம்பிக்க முடியும். எனவே இதனை நோக்கித்தான் தற்போது ஈரானிய தலைமைகள் அவசரமாக நகர்ந்து வருகின்றார்கள். எனவே என்ன நடக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.